அனைவருக்கும் வணக்கம். இன்று மே 7ஆம் தேதி இந்து தமிழ் நாளிதழோட எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி அரசோட விளம்பரம் கொடுத்துருக்காங்க. அதில் என்னென்னு பாருங்கள். அதாவது மே 7ஆம் தேதி தான் 2021 தற்போதைய அரசு பதவியேற்றிருப்பாங்க. ஸோ அதோட 4 ஆண்டு முடிந்த 5வது ஆண்டோட தொடக்கத்தில் அரசு செய்த சாதனைகளை விளம்பரமாக கொடுத்துருக்காங்க. இதில் மெயினாக கொடுத்துருக்கிறது என்னென்னா, இந்த பொருளாதார வளர்ச்சியில் 9.69% இந்தியாவில் தமிழ்நாடு முதலிடம் அப்படிங்கிறது. ஸோ இதை ஹைலைட் பண்ணி கொடுத்ததுனால இது வரும் தேர்வுகளில் அதிகபட்சமாக எதிர்பார்க்கப்படலாம். ஸோ இந்த புள்ளி விவரத்தை கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. 9.69% அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக ஒவ்வொரு திட்டமும் பார்த்துடலாம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம். ஸோ இதுக்கு அந்த புள்ளி விவரத்தை பார்த்துக்கோங்க. 1,15,00,000 குடும்பங்கள் பயன்பெறுகின்றன அப்படிங்கிற புள்ளி விவரம். ஸோ இது அரசு சார்பில் இந்த விளம்பரங்கள் கொடுக்கப்படுறதுனால இந்த தகவல்கள் உறுதிப்படுத்தப்பட்டதை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதன் மூலமாக பார்த்திங்கன்னா 1,15,00,000 குடும்பங்கள் பயன்பெறுகின்றன. அப்புறம் 1,15,00,000 பெண்கள் அதை பெறுறாங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் முதல் திட்டமாக இருக்குது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா முதலமைச்சரோட காலை உணவு திட்டம். 34,987 அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 17.53 லட்சம், அதாவது 17.5 லட்சம் மாணவர்கள் இதன் மூலமாக பயன்பெறாங்க அப்படிங்கிற புள்ளி விவரத்தை எடுத்துக்கோங்க. 35,000 அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள் அப்படிங்கிற ரவுண்டு வேல்யூவாகவே கூட நீங்கள் பார்த்துக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம ஆப்ஷன்ஸை வச்சு பார்க்கும்போது நம்ம ஓரளவு கெஸ் பண்ணுற மாதிரி தான் வச்சுருப்பாங்க. அதனால் பிரச்சனை இல்லை. அடுத்ததாக பார்த்திங்கன்னா புதுமை பெண் திட்டம். புதுமை பெண் திட்டத்தை பொறுத்தளவில் இந்த மாதந்தோறும் 1000 ரூபாய் 721 கோடி வழங்கப்பட்டு 4,83,000 கல்லூரி மாணவிகள் பயன்பெற்றிருக்காங்க. ஸோ இதுதான் முக்கியமானது. 4,83,000 கல்லூரி மாணவிகள் இதன் மூலமாக பயன்பெற்றிருக்காங்க. அடுத்ததாக விடியல் பயணம். மகளிர் மற்றும் திருநங்கைகள் மாற்றுத்திறனாளிகள் உட்பட 10,160 கோடியில் பார்த்திங்கன்னா 662 கோடி முறை அந்த பயணம் மேற்கொண்டிருக்காங்க அப்படிங்கிற தகவலை கொடுத்துருக்காங்க. இதில் ஹைலைட்டான விஷயம் என்னென்னா, ஒரு பெண்மணிக்கு மாதத்திற்கு 888 ரூபா அப்படிங்கிறது சேவ் ஆகுது. அவங்களுக்கு அது உதவிகரமாக இருக்குது அப்படிங்கிற தகவல் முன்னர் செய்தியில் பார்த்தோம். முதலீட்டாளர்களின் முதல் முகவரி 897 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள். அப்புறம் ரூபாய் 10,27,547 கோடி முதலீடுகள், 32,04,895 வேலைவாய்ப்புகள். ஸோ இது முதலீட்டாளர்களின் முதல் முகவரி தமிழ்நாடு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது நான் முதல்வன் திட்டம். இது முதல்வர் அவர்கள் பேசும்போது அவரோட கனவு திட்டம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பார். தற்போது வெளிவந்த யூபிஎஸ்சி தேர்வில் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் முதலிடம் பெற்றவர் அந்த திட்டத்தில் உதவி பெற்று பயனடைஞ்சவர் அப்படிங்கிறத சக்ஸஸ்ஃபுல்லாக போட்டிருந்தாங்க. ஸோ அந்த நான் முதல்வன் திட்டம் அந்த இது மூலமாக அதோட அந்த திட்டத்தோட ஒரு பிரிவு தான் பார்த்திங்கன்னா அந்த போட்டித் தீர்வுக்கான பிரிவு. அதில் தமிழகத்தில் அவர் முதலிடம் பெற்று அந்த திட்டத்தில் பயனடைஞ்சிருக்கார் அப்படிங்கிறத பெருமையாக பேசியிருந்தாங்க. ஸோ அந்த திட்டமும் முக்கியத்துவம் பெறுது. தமிழ் புதல்வன் திட்டம். 3,80,467 கல்லூரி மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய். அடுத்ததாக மக்களை தேடி மருத்துவம். இது ஐநாவால் அதாவது ஐநா சிறப்பு அப்படின்னு சொல்லி பாராட்டுன்னு ஒரு திட்டம். இது ரொம்பவே முக்கியமானது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இலவச மின்சாரம். கைத்தறி நெசவாளர்களுக்கு 300 யூனிட் விசைத்தறி நெசவாளர்களுக்கு 1000 யூனிட்டு 2,41,602 நெசவாளர் குடும்பங்கள் பயன்பெற்றிருக்காங்க. அடுத்ததாக 2 லட்சம் விவசாயிகளுக்கு இலவச மின் இணைப்புகள். ஸோ 2 லட்சம் விவசாயிகளுக்கு இலவச மின் இணைப்புகள் வழங்கியிருக்காங்க. கூடுதலாகவும் வழங்கியிருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ இலவச மின் இணைப்புகளும் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் மகத்தான சாதனைகள் சரித்திரங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஒரு துறையிலிருந்து என்னென்ன திட்டங்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். முதல்ல கொடுத்துருக்கிறது மக்களை தேடி மருத்துவம். ஆமாம், அது ஐநாவால் சிறப்புன்னு போற்றப்பட்ட திட்டம். ரெண்டாவது கொடுத்துருக்கிறது இன்னுயிர் காப்போம் நம்மை காப்போம் 48 மணி நேர திட்டம். இது இந்திய அரசு இந்த திட்டத்துக்கான தகவல்களை தமிழக அரசுகிட்டேருந்து பெற்றிருக்காங்க. ஏன் அப்படின்னா அது ஒரு நல்ல திட்டம். இந்தியா ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காண்டி இந்த திட்டத்தை தகவல்களை பெற்றிருக்காங்க. அப்புறம் இதயம் காப்போம் அப்படிங்கிற திட்டம், சிறுநீரகம் பாதுகாக்கும் சீர்மிகு திட்டம்,
தொழிலாளர்கள் தேடி மருத்துவம் திட்டம், இல்லம் தேடி மருத்துவம், மக்களை தேடி மருத்துவம் மாதிரி தொழிலாளர்கள் தேடி மருத்துவம் அப்படிங்கிற ஒரு திட்டம். ஸோ இந்த கூலி தொழில் பார்ப்பாங்க, கொத்த வேலை பார்க்குறவங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து நடமாட மருத்துவம் மாதிரி அவங்கள தேடியே மருத்துவம் போகிறாங்க. அப்புறம் மக்களை தேடி மருத்துவத்திற்கு மருத்துவ ஆய்வக திட்டம்னு ஒன்று இருக்குது. அப்புறம் பாதம் பாதுகாப்பம் அப்படிங்கிறது இந்த அதாவது சர்க்கரை நோயாளிகளுக்கு வந்து பாதம் பாதுகாப்பம் அப்படின்னு சொல்லி நடைபாதையெல்லாம் அமைச்சு அதை வந்து ஒரு திட்டமாக வழி நடத்துகிறாங்க. நடப்போம் நலம் பெறுவோம் அந்த மாதிரி, அதுவும் அதே மாதிரி தான். ஸோ நடப்போம் நலம் பெறுவோம் அதுவும் வந்து வாக்கிங் போகிறத வலியுறுத்தி போடுது. அடுத்து கொடிய கொரோனா ஆபத்தில் இருந்து தமிழ்நாட்டை மீட்ட களப்பணி, அது தேவை. அடுத்து சற்றொப்ப 1500 மருத்துவத்துக்கான விருதுகள்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் தேவையில்லை. நமக்கு திட்டங்கள்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5-6 திட்டம் இருக்குது. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இது அல்லாது இதோட வருடங்கள் மட்டும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். நான் உங்களுக்கு ஸ்பெஷலாக ரெக்வெஸ்ட்டாக வைக்கிறது என்னென்னா, இதில் உள்ள திட்டங்களில் உங்களுக்கு தெரிஞ்ச வருடங்கள் இருந்தால் கமெண்டில் போடுங்க. உங்களுக்கும் ரீகால் பண்ண மாதிரி இருக்கும், மற்றவங்களுக்கும் கொஞ்சம் தெரிஞ்ச மாதிரி இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி தலைப்பு செய்தி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, தீவிரவாதிகளை குறிவைத்து தாக்குதல் நடத்த தீவிரம், பிரதமர் மோடியுடன் அஜித் தோவல் மீண்டும் ஆலோசனை. ராஜஸ்தான் எல்லையில் இன்றும் நாளையும் இந்தியாவின் ரஃபேல், மிராஜ் 2000 சுகோய் ரக விமானங்கள் போர் ஒத்திகை நடைபெற்றிருக்கின்றன. நம்ம இந்தியாவை பொறுத்தளவில் பார்த்திங்கன்னா பாதுகாப்புக்கு அதிகமாகவே முக்கியத்துவம் கொடுப்பாங்க. சமீப காலமாகவே அதற்கான நிதிகளை வந்து அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்கிறதுனால ஒரு நாட்டுக்கு வந்து பாதுகாப்புங்கிறது ரொம்ப முக்கியமானது. அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா, இப்போ வந்து ஒரு தீவிரவாத தாக்குதல் நடந்திருக்கு. அதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக மிகப்பெரிய ஆலோசனைகள் வந்து நடந்துகிட்ருக்கு. இந்த வகையில் அதோட முக்கியமாக இந்த வந்து பாதுகாப்பு ஆலோசகர்கிட்ட பிரதமர் மோடி வந்து ஆலோசனை நடத்திட்டாங்க. இதில் ரஃபேல் மெயினானது. நம்ம வான்வெளி இதில் வந்து வான்வெளி படையில் ரஃபேல்ங்கிறது முக்கியமானது. மிராஜ் 2000 சுகோய் இந்த ரக விமானங்கள் எல்லாமே நம்ம இந்தியாவில் முக்கியமான ஒரு இதாக இருக்குது, ஆயுதங்களாக இருக்குது. பார்த்துக்கோங்க. கடலில் கன்னி வெடி வச்சு சோதனைப்படுத்திருக்காங்க. அதாவது கடற்படை பயன்பாட்டுக்காக MIGM அப்படிங்கிற கடல் கன்னி வெடியை DRDO, விசாகப்பட்டினத்தில் உள்ள கடற்படை அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப ஆய்வு மையம், பாரத் டைனமிக்ஸ் ஆகிய நிறுவனங்கள் இணைந்து உள்நாட்டில் தொழில்நுட்பத்தில் உருவாக்கிய அந்த கன்னி வெடியை வந்து சோதித்து பார்த்துருக்காங்க. ஸோ இதில் வந்து சில அந்த INS விக்ராந்த சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து எல்லை பகுதியில் வந்து 120 கிலோமீட்டர் தொலைவு வரையிலான இலக்குகளை வந்து ஏவுகணைகள் மூலம் தாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே இருந்துக்கிட்டே, அதாவது இந்தியாவுக்குள்ளே இருந்துக்கிட்டே 120 கிலோமீட்டர் தூர இலக்குகளெல்லாம், ஸோ பெரிய பெரிய ஆயுதங்கள்லாம் வச்சுருக்காங்க. இந்த ரஃபேல் மூலமாக இந்த 120 கிலோமீட்டர் அப்படிங்கிறத மெயினாக கொடுத்துருக்காங்க. இந்த வான்படை தாக்குதலில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ரஃபேல் வந்து முக்கியமானதாக இருக்குது. ஸோ அந்த வகையில் அதையும் கொடுத்துருக்காங்க. இந்த சமீபமாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்த விஷயந்தான் என்ன அப்படின்னு பாருங்கள். கொல்கத்தா பாரதிய பாஷா பரிஷத் அரங்கில் நடைபெற்ற விழாவில் எழுத்தாளர் S. ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு பாரதிய பாஷா பரிஷத் விருதை கொல்கத்தா பிரசிடென்சி பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் அனுராதா லோகியா அவர்கள் வழங்கி கௌரவித்தார் அப்படிங்கிற செய்தி. பாரதிய பாஷா பரிஷத் விருது சமீபத்தில் யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னா S. ராமகிருஷ்ணன். இந்த அமைப்பு எங்கே இருக்குது அப்படின்னா கொல்கத்தாவில் இருக்குது. ஸோ அதை வந்து முக்கியமாக பார்த்துக்கோங்க. ஸோ இதை வந்து இதுக்கு முன்னாடி நம்ம செய்தியாக பார்த்துருப்போம். அந்த விருது வந்து இப்போ தான் தற்போது வழங்கியிருக்காங்க அப்படிங்கிறது. தொல்லியல் சார்ந்து பார்த்தோம் அப்படின்னா கண்ணப்ப நாயனார் சிலை வந்து நெதர்லாந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இது எந்த நூற்றாண்டு, இது எங்கே எடுத்தாங்க அதெல்லாம் சொல்லலை. இது வந்து வெளிநாட்டில் இருந்திருக்கு. அதை யாழம் விட போகும்போது பார்த்திங்கன்னா அதை வந்து கைப்பற்றிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற இது வந்து நம்மளுக்கு வந்து எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்தி இலக்கியத்தில் இந்த கண்ணப்ப நாயனார் பற்றி வரும். ஸோ இப்போ வந்து அது சிலபஸில் இல்லாதனால தொல்லியல் சார்ந்து பார்த்தோம் அப்படின்னா எந்த நூற்றாண்டு அப்படிங்கிறத கொடுக்கல அவங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு சயின்ஸில் வந்து ஒரு தலைப்பு இருக்குது. என்ன அப்படின்னா நோய் மற்றும் நோய் தடைக்காப்பு அப்படிங்கும்போது அந்த வேக்சின்ஸ், நோய் எப்படி உருவாகுது, அது தடுக்கிற அந்த வேக்சின்ஸ் பற்றி கொடுத்துருப்பாங்க. வெறி நோய் பிரச்சனை முடிவுக்கு வர வேண்டும் அப்படிங்கிற தலைப்பில்
தேசிய அளவிலும் தமிழக அளவிலும் வெறி நோயால், அதாவது ரேபிஸ் அப்படின்னு அழைக்கப்படுற உயிரிழப்பவரின் எண்ணிக்கை இதுவரை இல்லாத அளவுக்கு அதிகரித்து மிகுந்த கவலை அளிக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஆர்டிக்கிளில் கொடுத்துருக்காங்க. நாய், பூனை, குரங்கு உள்ளிட்ட சில விலங்குகளிடமிருந்து பரவும் வைரஸ் மனிதர்களின் நரம்பு மண்டலத்தை தாக்குவதால் வெறி நோய் ஏற்படுகிறது. ஆமாம், இது வந்து நம்ம ரேபிஸ்னாலே பொதுவாக நாய் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் பூனை, குரங்கு உள்ளிட்ட விலங்குகளிடமிருந்து பரவும் வைரஸ்கள் மூலமாக இது நரம்பு மண்டலத்தை பாதிக்குதான். ஸோ இதுக்கு வந்து தடுப்பாக பார்த்தீங்க அப்படின்னா வெறிநோய் வகை 2க்கு வந்து தடுப்பூசி வழி மருந்தும், வகை 3க்கு வந்து பார்த்திங்கன்னா தடுப்பூசியோட இம்யூனோலோபுலின் அப்படிங்கிற ஒரு மருந்தும் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து தடுப்பூசிங்கிறது அந்த நோய் கிருமிகளில் இருந்தே அதை அட்டாக் பண்ணுற மாதிரி ஆன்டிபயோட்டிக்காக தயாரிக்கப்படுறது தான் தடுப்பூசி. ஸோ அது போக வகை 3 அப்படிங்கும்போது அதுக்கு எக்ஸ்ட்ராவும் ஒரு மருந்தும் அளிக்கப்படுது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரேபிஸ்ங்கிறது இந்த விலங்குகளிடமிருந்து பரவுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ நோய் தடைக்காப்பில் இந்த கான்செப்ட் வருது. நமக்கு ஒரு 5 கொஷின் இருந்தாலும் அதில் இது மாதிரி ஏதாவது ஒன்று வந்துச்சு அப்படின்னா, தாகூரை பற்றி கொடுத்துருக்காங்க. அவரோட 100ஆண்டாம் பார்த்துக்கோங்க. என்னென்னா அவரோட 165வது பிறந்த நாள் தொடக்கம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இவருக்கு பாருங்கள், ஒரு சிறப்பு என்னென்னா ஆங்கில நாள்காட்டி முறைப்படி மே 7ஆம் தேதி அன்றும் வங்காளதேச நாள்காட்டி முறைப்படி மே 9 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க தாகூரோட பிறந்த தினம். இப்போலாம் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில இதெல்லாம் பார்த்திங்கன்னா சமீபத்தில் ஒரு கேள்வியில் பார்த்திங்கன்னா தாகூரோட மனைவி அவங்களோட பேரெல்லாம் கேட்டிருந்தாங்க. ப்ரீவியஸ் இயரில் டிஎன்பிசியில் இப்போ சமீபத்தில் கேட்ட கேள்வி. ஏன் அப்படி அந்த மாதிரிலாம் கேட்குறாங்க அப்படின்னா, இவங்க பண்ணுற அந்த சேவையை பார்த்து அவங்களும் இன்ஸ்பயர் ஆகி சில விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க. எடுத்துக்காட்டுக்கு காந்தி அவர்கள் பார்த்துருப்பீங்க, மகாத்மா காந்தி அவர்கள். அவங்க வந்து முன்னெடுத்து போன அந்த போராட்டத்திற்கு அவங்களோட துணைவியாரும் வந்து கஸ்தூரிபாய் காந்தி அவர்களும் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால தான் அவங்களும் இன்னை வரைக்கும் நம்மளால் பேசப்படுறாங்க. இந்த வகையில் தாகூரோட மனைவியும் இந்த மாதிரி ஏதாவது முன்னெடுப்பு பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட கணிப்பு. ஸோ அது சமீபத்தில் கேள்வியை கேட்டிருந்தாங்க. 20ஆம் நூற்றாண்டின் வங்காள மறுமலர்ச்சி இயக்கத்தின் நீட்சியாக விளங்கிய கவிகுரு ரவீந்திரநாத் தாகூர் கவிஞர், பாடலாசிரியர், சிறுகதை ஆசிரியர், நாவலாசிரியர், இசை வல்லுநர், நாடகாசிரியர், ஓவியர், கல்வியாளர், தேசபக்தர், சர்வதேசவாதி, மனிதநேயர், தீர்க்கதரிசி, வழிகாட்டி, தத்துவ ஞானி என்ற வகையில் தனது பன்முக தன்மையின் மூலம் அவ்வப்போது விடுதலைக்கு போராடி வந்த இந்தியாவுக்கு மட்டுமின்றி உலக நாடுகள் முழுவதற்குமே பல்வேறு வழிகளில் தன் கருத்துக்களை வழங்கி கொண்டே இருந்தார். இவ்வளோ விஷயங்கள் அவரை பற்றி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த நிர்வாகம் சார்ந்து பார்க்கும்போது இங்கே ஒரு ஆர்டிக்கல் என்ன அப்படின்னா, தாம்பரம் வட்டத்தில் வந்து விஏஓக்கள் பற்றாக்குறை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மக்கள் தொகைக்கு ஏற்ப அதிகரிக்க வலியுறுத்தல் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கும் நோட்டிஃபிகேஷன் அதிகரித்தா இன்னும் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். ஸோ பற்றாக்குறைங்கிறது இருக்க தான் செய்யுது. அரசு வந்து அதை கவனத்தில் கொண்டு இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா போட்டித் தேர்வாளர்களுக்கு கொஞ்சம் நல்லபடியாக இருக்கும். இந்த வகையில் இதில் ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. அந்த கர்ணம் அப்படிங்கிற பதவி ஒழிக்கப்பட்டு விஏஓ கிராம நிர்வாக அலுவலர் அப்படிங்கிற பதவி வந்து எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா, முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் அவர்கள் இருக்கும்போது 1984 12,563 கிராம நிர்வாக அலுவலகம் பணியிடங்களை உருவாக்கியிருக்காரு. ஸோ இந்த வகையில் அந்த ஒரு தாம்பரம் பகுதியில் மட்டுமே அதிக பணியிடங்கள் இருக்கிறதா இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய விஓக்கள் பார்த்தீங்கன்னா 2-3 வில்லேஜ்லாம் சேர்த்து பார்க்குற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அரசு வந்து இன்னும் கொஞ்சம் வேக்கன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா தேர்வுக்கு படிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் உதவிகரமாக இருக்கும். இன்றைக்கி பொது அறிவில் யாரை பற்றி கொடுத்துருக்காங்கன்னா, சுதந்திர போராட்ட காலத்தில் ஜவஹர்லால் நேரு அவர்கள் பார்த்திங்கன்னா 3259 நாட்கள் சுமார் 9 ஆண்டுகள் சிறையில் இருந்தார். சிறையில் இருந்தபோது நேரு தன் மகள் இந்திராவுக்கு எழுதிய கடிதங்கள் தொகுக்கப்பட்டு லெட்டர்ஸ் ஃப்ரம் எ ஃபாதர் டு ஹிஸ் டாட்டர், கிளிம்பஸஸ் ஆஃப் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி ஆகிய உலக புகழ்பெற்ற நூல்களாயின. டிஸ்கவரி ஆஃப் இந்தியா,
டூ வேர்டு ஃப்ரீடம், சுயசரிதை ஆகிய நேரு எழுதிய முக்கியமான நூலாகும். நமக்கு பழைய சிலபஸில் கடித இலக்கியம்னு ஒரு டாபிக் இருந்துச்சு. இப்போ அது இல்லை. இருந்தாலும் ஒருவேளை அது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த கடிதம் வந்து பார்த்திங்கன்னா பழைய புக்கில் இருந்துச்சு, அதை விட்டுருங்க. இப்போது நமக்கு வந்து புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸில் எப்போயுமே ஒரு இப்போ கடைசி நடந்த குரூப் 4ல் யாரை கேட்டிருந்தாங்கன்னா மார்ட்டின் லூதர் கிங்கை வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ எனக்கு ஒரு கனவு இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி அப்போது நம்ம இந்தியாவிலுமே பிரபலமானவர்கள், அதுவும் புக் எழுதுகிறவங்கள பிரபலமானவர்கள் ஜவஹர்லால் நேரு அவர்கள். அவங்கள பற்றி அந்த ஒரு புக்ஸை தான் கொடுத்துருக்காங்க. அவர் எழுதிய கடிதத்தை தொகுக்கப்பட்டு லெட்டர்ஸ் ஃப்ரம் எ ஃபாதர் டு ஹிஸ் டாட்டர், இந்த இதை கேட்டால் எல்லாருமே போட்டுருவீங்க. ஸோ தெரிஞ்சது தான். அடுத்து பாருங்கள், கிளிம்பஸஸ் ஆஃப் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற உலக புகழ்பெற்ற, ரெண்டுமே பார்த்திங்கன்னா உலக புகழ்பெற்ற நூலாம். ஸோ அதை வந்து எழுதியிருக்கார், வேர்ல்டு ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற மாதிரி ஒரு நூலையும். இது போக 2 சுயசரிதை நூல். ஒன்று வந்து டிஸ்கவரி ஆஃப் இந்தியா. இந்த டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற நூலை வந்து அடிக்கடி கொஸ்டின் கேட்பாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிற வார்த்தையை வந்து அவர் டிஸ்கவரி ஆஃப் இந்தியாவில் தான் பயன்படுத்தியிருப்பார். ஸோ இது போக நிறைய நல்ல விஷயங்களை வந்து அந்த டிஸ்கவரி ஆஃப் இந்தியாவில் சொல்லியிருக்கிறதுனால அது சார்ந்த கேள்விகள் வந்து நமக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயரில் நிறைய கேட்டிருக்காங்க. டூ வேர்டு ஃப்ரீடம் அப்படிங்கிறது வந்து சுயசரிதை, அதாவது டூ வேர்டு ஃப்ரீடம் அப்படிங்கிறதும் நேருவோட நூல். இதில் எந்த நூலை கொடுத்து கேட்டாலும் நம்ம இது பண்ணலாம். அதேமாதிரி நேரு அவர்களோட நூல்கள் அல்லாதது அப்படிங்கிற மாதிரி இந்த 3 நூல்களில் எதையோ ஒன்று கொடுத்து கூட ஒன்றை வந்து வேறு மாதிரி வைக்கலாம். ஸோ இந்த மாதிரியும் வைக்கலாம் அப்படிங்கிறது தான் இதில் நம்ம தெரிஞ்சுக்கிறது. நம்ம சிலபஸ் படி பார்த்தோம்னா இந்தியன் நேஷனல் மூமெண்ட்டில் தலைவர்கள் உருவாகுதல் அப்படிங்கிற டாப்பிக்கில் மொத்தம் இந்தியன் ஹிஸ்ட்ரி 10 மார்க் இருக்குது. 5 வந்து நம்மளோட அந்த வரலாற்று காலகட்டங்களில், இது போக 5 வந்து பார்த்திங்கன்னா இந்திய தேசிய இயக்கத்தில் காந்தி உட்பட நேரு அவர்களும் தவிர்க்க முடியாதவர்கள். ஸோ அவங்க சார்ந்து வர்றதையும் வந்து புக்கில் இல்லாதனாலும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே நல்லது. ஏற்கனவே பார்த்த செய்தி தான். என்ன அப்படின்னா, உலகளவில் போட்டி இந்த வருஷம் பார்த்திங்கன்னா தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் மே 10ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. போட்டியில் பங்கேற்பதற்காக நேற்று வந்து போர்ச்சுகீசி அழகி ஒருத்தவங்க வந்திருக்காங்க. ஸோ அழகிகள்லாம் வந்து தெலுங்கானாவை கேம்ப் போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பகல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு வந்து பாகிஸ்தானுக்கு ஐநா பாதுகாப்பு கவுன்சில் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. ரஷ்யாவோட ஒரு தயாரிப்பு புதிய போர்க்கப்பல் வந்து INS தமால் மே 28ஆம் தேதி இந்தியாவிடம் ஒப்படைக்க இருக்குது அப்படிங்கிற செய்தியும் கொடுத்துருக்காங்க. நன்றி, மீண்டும் நாளை சந்திப்போம்.